அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 7ஆம் தேதி 2024, சனிக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 21ஆம் திருநாள், கார்த்திகை மாதம் 22ஆம் திருநாள், சஷ்டி திதி அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. இதில் என்ன முக்கியமான சூக்ஷமானு பார்த்தோன்னா, அந்த நாளில் எந்த நட்சத்திரம் ஓடுறதோ அந்த நட்சத்திரத்துடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாள் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம்னா வீரம், அதே மாதிரி விடா முயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே மாதிரி ஆக்ரோஷமும் அசாத்திய தைரியமும் கூடிய நாள். அதில் சஷ்டி திதி சேர்ந்து வர்றதுனால பொதுவாகவே பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு கிடையாது. செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இன்றைய நாள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நீங்கள் மனசார வணங்கணும். அடுத்தது வீட்டில் 5 பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு சாப்பாடு போடணும். போட்டு சின்ன பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்கிறது உண்மையான பாம்பு இல்லை, வெள்ளியில் குட்டி பாம்பு, என்ன ஒரு 200 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அது அவங்களுக்கு தானமாக செய்து பாலில் ஒரு ஸ்வீட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யும் பொழுது சாக்ஷாத் முருகப்பெருமான் நேரடியாக வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். கரெக்டாக எண்ணி 48 நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தோஷங்கிறது பெருசாக பாதிக்காமல், ஓரளவுக்கு லைட்டாக பாதிக்கும், பட் ஸ்டில் உங்களுக்கு வரன் அமைஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ. இந்த மாதிரி நட்சத்திரமும் திதியும் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். வெறும் திதி மட்டும் வரும்பொழுது நடக்காது. எப்படின்னா ஒரு கேரம் போர்டை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரெட் கலர் காயினும் பிளாக் கலர் காயின் ஸ்ட்ரைக்கர் எல்லாமே ஒரே ஆங்கிள் இருக்கும் பொழுது ரெட் காயின் விழுகும், கருப்பு காயின் விழுகும், அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி தான் நட்சத்திரமும் திதியும் இந்த நாள் இதெல்லாம் பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வீட்டில் வெண்ணெய் இருந்ததுன்னா போகிறோம், அதை எடுத்து சாப்பிட்டு போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வெந்நீரில் கொஞ்சோண்டு பசுனை ஊற்றி சாப்பிட்டு போகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுக்கு நிறைய பண வரையம் பண்ணுற மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம், கூட சனியும் சேர்ந்துருக்கார். சனி ஆஸ் எ கிரகம் இஸ் நாட் குட், அதுதான் உண்மை. செவ்வாயும் சனியும் எப்படி இருக்கும்னா ரணம் ருணம் சத்ரு, தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதங்கள்லாம் நடக்கும். ஆனால் முடிஞ்சது பெரியவங்க மூலியமான பிரச்சனைகள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து உங்கள் அக்கா அல்லது அண்ணன் இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் அந்த முதலீடாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அதுதான் சக்ஸஸ் கொடுக்கும். இருக்கிற பணத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை போகக்கூடிய இடத்துல சண்டை போடக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை தான் பார்க்கணும். வேணுன்னே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தக்வார் கொடுக்கறது, கோல்டு வார் கொடுக்கறது, கிரிஞ்சு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வேணாம். ஏன்னா சந்திரனும் சனியும் சேரும் பொழுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில குடைச்சல்கள் வரலாம், அது பெண்களால் வரலாம். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உக்ரமாக ஆக்ரோஷமாக இருந்தாங்கன்னா சிரிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, இன்றைய நாள் நீங்கள் தோற்ற மாதிரியே இருக்கட்டும், ஆனால் நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இன்றைய நாள் அவங்களுக்கு தான் அகௌரவம் நடக்கும். பொருளாதாரத்தில் நிறைய பேர் ஏற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் சண்டை சமாளித்து தான் இன்றைய நாள் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். பழனி முருகனை வழிபாடு பண்ணுங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் செந்தூர நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். ஒரே விஷயத்தில் மட்டும்தான் ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். வீட்டில் அம்மா அப்பா கூட டிஷும் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா சந்திரன் சனி சேரும் பொழுது பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம். இன்றைய நாள் பாக்கியம் கிடையாது, அந்த இடத்துல பிரச்சனை தான் நடக்கும். ஏன்னா சந்திரன் சனி சேர்றதுங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. சந்திரன் சனி சேர்றதோட சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கனால அப்பா அம்மா கூட சண்டை போடாமல் இருக்கணும். சில பேருக்கு உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், அதனால் மறைமுகமாக சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும், அதை மட்டும் பார்த்துங்க. நினைச்சது கைகூடும். முடிஞ்ச அளவுக்கு நரசிம்மருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். பலவிதமான தோஷத்தை திருஷ்டியை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு.
கூட சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயா சேர்ந்து சனியை போய் அடிக்கும் பொழுது இன்றைய நாள் வந்து ஒரே கெட்டிமாலமாக இருக்கும். ஒரே மோளம் சத்தம் தான். ஐயா அம்மா போதுமா நான் கிளம்புறமாங்கிற மாதிரி தான். நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இது கோச்சாரம் மட்டுமே. கோச்சாரம்ங்கிறது கோளுடைய சாரத்தை கணிப்பது தான் கோள் சாரம். அதுதான் கோச்சாரமாக மாறிடுச்சு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஆனால் பிரச்சனைன்னு உங்ககிட்ட வரும். அப்படி வரும்பொழுது சிரிச்சிட்டு அமைதியாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் நகர்ந்துடுறது நல்லது. என்ன பண்ணணும்? இரவு நேரத்தில் பயணம் தவிர்க்கணும். சண்டை சச்சரவுகள் தவிர்க்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். அவ்வளோதான். நெகட்டிவாக எதுவுமே நடக்காது. எதிலிருந்து நீங்கள் வெளிப்படலாம். கால பைரவரை போய் வழிபாடு செய்வது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை ஆகும். நான் சந்திரன் சனி சேர்க்கை நல்ல சேர்க்கை கிடையாது. மனசு அதாவது எப்போவோ நடந்த பிரச்சனைலாம் ஒரு குச்சி வச்சு தோண்டி 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 அதை எடுத்து வேணும்னே சண்டை போடுற மாதிரி விடா பிடிவாதமாக மாரத்தான் மாதிரி 2 நாளைக்கு அந்த சண்டை ஓடும். சிம்மராசி நண்பர்கள் கோபதாபத்தை குறைத்தால் போகிறோம். அந்த சைட்லேருந்து கல் வந்தாலும் சரி படுற அடியனமோ உங்களுக்கு அதான் இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. முக்கியமான முடிவுகள்லாம் ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் வரும். அதிகமாக என்ன பண்ணலாம்? ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆவக்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நல்ல பச்சரிசி சாதம் நல்ல என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி பண்ணி சென்டரில் குழி புதைச்சி அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்லான்னு எண்ணம் வரும். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை கொடுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அஜீரண கோளாறுகளால் பிரச்சனை, பகையினால் பிரச்சனை. சண்டைன்னு வந்தால் தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க. போராட்ட குணம்ங்கிறது வேண்டாம், வன்மம்ங்கிறது வேண்டாம். ஃப்ரீயாக விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் ஹயக்ரீவர் வழிபாடு. இன்றைய நாள் உங்களுடைய மூளையை நல்லா ஷார்ப்பாக்குவார். அந்த இடத்துல மூளையோட செயல்படும் பொழுது ஜெயிக்க முடியும். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட்டாக ஜுரம் வருது, லைட்டாக காய்ச்சல் வருது, குழந்தைகளோட ரொம்ப சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறது, அதெல்லாம் வேணாம். உங்கள் குழந்தைகள் தானே, தட்டி கொடுத்து வளர்க்கலாம்ல. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மூலியமாக பிரச்சனை வேண்டாம், நீங்களும் விட்டு கொடுங்க, அவங்களும் விட்டு கொடுப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா சுமூகமான உறவுங்கிறது நல்லது. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு வேளை உபவாசம் இருங்க. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். பழனி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். உங்களை வந்து இன்னைக்கு ஒன்றும் பண்ணாது. என்னென்னா 4ஆம் இடம்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் சொல்லாத விஷயத்தை செய்யாத விஷயத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல அழகாக வந்து அதுக்கு வந்து கண் மூக்கு காது வாயெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. உங்கள் அம்மா இன்றைக்கி வந்து உங்களை பயங்கரமான சத்தம் கேட்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்மா கூட சண்டை போடாதீங்க. ஏன்னா சந்திரன் சனினா பொய் தகவலை பரப்புவார்கள். யாருன்னு கேட்டால் சொந்த பந்தங்கள். யாருக்கிட்ட? சந்திரன்னா மனோகாரகன் ப்ளஸ் மாத்திருக்காரகன். அதனால் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எந்த பிளானையும் வெளியே சொல்லாதீங்க. டிசிப்ளினில் தயவுசெய்து கவனமாக இருங்க. சுய ஒழுக்கத்துக்கான காரகம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்ந்ததுன்னா அது தோஷம். இந்த நாள் அந்த தோஷம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா 3 ராசி லக்னங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது. நம்பர் 1 மீனம், நம்பர் 2 விருச்சிகம், நம்பர் 3 கடகம். இந்த 3 ராசி லக்னங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. என்ன பண்ணணும்? மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணங்கள் எதுவாக வேணா இருக்கலாம். அந்த எண்ணம் எல்லாமே நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மனசில் பல எண்ணங்கள் வரும், பல ஐடியா வரும். எது சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். மெயினாக உங்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் போகிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதில் தான் சிக்கல் வரும். அவங்க கூட தான் பிரச்சனை வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ஏன்னா எண்ணங்கள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சாலையில் எண்ணங்கள் சிதறப்படாது. அதை மட்டும் பார்த்துங்க. நினச்சது எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம்.
மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்கு? பிரச்சனை எங்கே இருக்கு? உங்கள் வாயில் இருக்கு. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் சனி தொடர்பு கோபத்தினால, ஆக்ரோஷத்தினால, ஒருத்தரை பிடிக்காதுங்கிறனால, வன்மத்தினால இன்றைய நாள் வந்து எல்லா விதமான விஷயங்களை பேசுகிறது. அதெல்லாம் உண்மையா இல்லையா கூட தெரியாது. ஏதோ காற்றுல வந்த விஷயத்தெல்லாம் அப்படியே எடுத்து கேட்டதை அப்படியே டெலிவரி பண்ணுறது, அதை மட்டும் பண்ணக்கூடாது. இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. அதுதான் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுதான் பிரச்சனையும். ஏன்னா சனி அங்கே கனெக்ட் ஆகும்போது நெகட்டிவிட்டி, குடும்பத்தில் சஞ்சலங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் நிறைய செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் பர்ஸு கொண்டு போகாமல் இந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்லாம் கையில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய நாள் வழிபாடு பார்த்திங்கன்னா பச்சை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் தான் ஒரு பிரச்சனைக்குரிய காரகத்துவத்தை கையில் எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ யாருக்கிட்ட பாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கிட்ட தாங்க இருக்குங்கிற மாதிரி சந்திரன் சனி தொடர்பு உங்களுக்கு தான் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா ஜென்ம சனி சந்திரன் தொடர்புக்கும் பொழுது நம்ம அந்த விஷயத்தை செய்தே ஆக வேண்டிய நிலைமை. ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, ஆனால் போயே ஆகணும். ஏன்னா வீட்டில் யாரும் போக மாட்டாங்க, நீங்கள் தான் போகணும். ஒரு மனுஷன் கூட பேசக்கூடாது, ஆனால் நீங்கள் தான் பேசி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இன் ரியாலிட்டி என்னென்னா, இந்த மாதிரி சங்கடங்கள் உங்களுக்கு வரப்படாதுன்னா சிம்பிள், தலைக்கு நல்லெண்ணெயை தேய்த்துட்டு குளிச்சுட்டு போகிறது நல்லது. சிம்பிள். எந்த விதமான பீடை பரிகாரம் ஆகிடும். தைரியமாக இருக்கும், நம்பிக்கை உருவாகும். ஃபஸ்ட்டு விஷயம், எதையுமே நம்மளால் சந்திக்கக்கூடிய பிளான் பண்ணி பேசக்கூடிய தகுதி உண்டாகும். ஸோ பேசிக்கலி இந்த நாள் வந்து அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சார் நீங்கள் சூப்பர் சார், நிஜமா உங்களை மாதிரி ஒரு ஆளே இல்லை சார் அப்படின்னு சொல்லி 20 நிமிஷம் உங்களை ஆஹா ஓஹோ அல்லே புல்லேன்னு நல்லா ஏற்றி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் சார் இந்த முதலீடுன்னு ஒன்று இருக்குது சார், இந்த பிளானில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இவ்வளோ ரூபா வரும் சார், இதில் போட்டிங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 வருஷம் தான் சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் சார், இதுதான் சூப்பரான ஒரு முதலீடு சார் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அந்த இனிஷியல் 20 நிமிஷம் வந்து பிளாஸ்டரிங், அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃபினிஷிங் ரெண்டுமே நடக்கும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கவே நடக்காதீங்க. அதில் தான் பிரச்சனை. உடம்பு ஹெல்த் கவனமாக இருங்க. மனம் கவனம் ரெண்டும் செதறுவதற்கான தப்பான வழிகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. என்ன பண்ணலாம்? அனந்த சயனன் பத்மநாபன் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, பொதுவாக சொன்னால் இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு லெவலுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்கிற மாதிரி யாருக்கும் இல்லை. அதனால் இந்த நாள் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடகம் விருச்சிகம் மீனம் 3மே ராடாரில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இந்த நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.